நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது. புரட்டி போட்டது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உருவாக்குது. தொழில், வேலை வாய்ப்புகள், முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த மாதிரி தொழில் அமைகிறது அப்படிங்கிறது இந்த மாதம்தான். தனுசு ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சங்கடங்களை சந்திச்சாச்சு. வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உறுதியாக இருக்குது, கேட்டு பாருங்கள். இடத்துல பிரச்சனை இருக்குது, கேட்டு பாருங்கள். வீடு, இடம், பூமியில் பிரச்சனை வருது, கேட்டு பாருங்கள். பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அம்மாவுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு போயிருப்பீங்க. அது ஒரு பெரிய வீண் விரைய செலவுகளாக உங்களுக்கு நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல ஒரே நெருக்கடி, தொந்தரவு, எதிர்பாராத சில சங்கடங்களை சந்தித்தவங்க நீங்கள். ஆமாம், இதெல்லாம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கூடுதலாக உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை பரப்பக்கூடியதும் இருந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்ட கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறத விட தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிரக அமைப்புகளுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் 4 கிரகங்கள் மாற்றம் அடையுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தோட மாற்றமே பார்த்திங்கன்னா சூரியன் அற்புதமாக தொழில் ஸ்தானத்தில் அமர்றாரு. புதன் உச்சம் பெற்ற புதன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற புதனோடு இணையக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் தொழில் அமைப்புகளில் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத உருவாக்குது. முதல் விஷயம். அடுத்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி, ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், எதிர்பார்த்த விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, 3வதாக என்ன நடந்திருக்கு, சுக்கிர பகவான் 8ல் பகை வீட்டில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய அமைப்புகளில் தொடர்பு பெறார். அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சாதகமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ரொம்ப அழகானது ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக அமைப்பு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம், வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த லெவல் ப்ரமோஷன் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உறுதியாக ப்ரமோஷன் கிடைக்கும், ஆசை நிறைவேறும். 2வது தொழில், வேலை தொழிலில் அவ்வளோ பிரச்சனை சந்திச்சாச்சு. வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் அவ்வளோ வீண் வெட்டி வாக்குவாதங்கள், வீண் வம்புகள், வருமானம் வரலை. ஆமாம், அதால் ஏகப்பட்ட சங்கடங்களை சந்திச்சாச்சு. அதெல்லாம் அப்படியே அடியோடு மறையுது. மறைஞ்சு
தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது, தொழில் உறுதி செய்யப்படுது, தொழிலில் லாபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அற்புதமாக அமையுது. அடுத்து திருமணம், வேலை, தொழில் ரொம்ப அமைப்பு நல்லா இருக்குது, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகளுக்கு அரசு வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது, முயற்சி எடுங்க. அடுத்து பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் சூரியனோட தொடர்பு, லக்கண தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு. அடுத்து பாருங்கள், லாபம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, வீடு மாற்றிட இடம் மாற்றுறது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பூமி வாங்கக்கூடிய நல்ல யோகம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூத்த இளைய சகோதரர்களோட உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நல்ல ரைட் டைம். ரொம்ப நாளாக திருமணமே ஆகலப்பா, திருமணத்துக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தடப்பட்டு போகுது, இனிமேல் ஆகுது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, உறுதியாக திருமணம் அப்படிங்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனிமே தான் கை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனிமே தான் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமணம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வரன் அமையக்கூடிய நல்ல காலகட்டம், நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு, பயன்படுத்திங்க. குருவோட பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு இனிமே இந்த கிரக மாற்றங்களால் இருந்த நெருக்கடிகளும் தொந்தரவுகளும் மறையக்கூடிய காலகட்டம் இது. நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராலும் மாற்ற முடியாது. நல்ல விஷயங்கள், கோச்சார நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாராளமாக உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.